ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எல்லாம் சொல்லுங்க, பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். அவருடைய பலனும் அவருடைய சகாயமும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் தேவை. பல நேரங்களிலே நாம் அவருடைய உதவியை நாம் அசட்டையாய் நினைத்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நம்முடைய தேவனுடைய பலன், அவருடைய சகாயம் நமக்கு தேவை. அவருடைய வார்த்தை பல இடங்களில் சொல்லுகிறது, நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி. பல வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், உங்களுக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி. நமக்குத்தான் அவர் அதிகமாய் சகாயம் பண்ணுகிறார் என்பதை நாம் எப்பொழுதுமே விசுவாசிக்கிறவர்களாக, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். வெறுமனே கர்த்தர் நல்லவர், அவர் உதவி செய்கிறார் என்று சொல்லி பெரும்போக்காக நம்புவதல்ல. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவினாலும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய வல்லமையினாலும் அவருடைய வாக்கு தத்தங்களாலும் எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொன்னால், இதில் இருக்கிற வார்த்தைகளை, சொல்லப்பட்ட காரியங்களை பர்சனலிசம் அப்படின்னா தனிப்பட்ட விதத்தில் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்ற காரியங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுதும் சிலருடைய வாழ்க்கையில் ஏன் அந்த நன்மைகள் நடப்பதில்லை என்று சொன்னால், அவர்கள் தங்களுக்கென்று, இப்போ இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை, ஆசீர்வாதங்களை எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு சொல்லப்பட்டதாக, எனக்கு தேவன் கொடுத்ததாக, எனக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க இயேசு எப்படி எடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு, மத்தேயு எழுதின சுவிசேஷம், அதாவது நமக்காக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மாத்திரமே அது நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்ய முடியும், நன்மைகளை கொண்டு வர முடியும் என்பதை நான் சொல்கிறேன். அதில் இயேசு எப்படி எடுத்துக்கொண்டார் இந்த வேதத்தை, வேத வசனங்களை அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இதை இயேசு தனக்காக அவர் எடுத்துக்கொண்டார். இயேசு அவருக்காக அதை எடுத்துக்கொண்டார். எங்கே எழுதியிருக்குது? சங்கீதம் 91 அது எழுதியிருக்குது. சங்கீதம் 91 இந்த சங்கீதக்காரன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். அவன் அறிக்கை பண்ணுகிறான். என்ன எழுதியிருக்கிறான்? சங்கீதம் 91 சங்கீதம் 91:9 எடுத்து பாருங்க. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அந்த அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்றது உபாகமத்தில் எழுதியிருக்கிறது. உபாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, மோசே கிட்ட சொன்னது. இங்கே இன்னொரு சோதனையில் தூதர்கள் காத்துக்கொள்வாங்க, நீ அந்த மலை மேலிருந்து குதின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. பிசாஸ் சொல்கிறான், நீ மேலேருந்து குதிச்சினாக்கா தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் எழுதியிருக்குது அப்படின்னு. வேத வசனத்தை நீங்களும் நானும் நம்புகிறோமோ இல்லையோ, நான் எதுக்கு காமிச்சு கொடுக்குறேன்? இந்த வசனத்தை வாசித்தேனாக்கா பிசாசு நம்புகிறான். சொல்லுங்க, பிசாசு வேத வசனத்தை நம்புகிறான். பாருங்க, அவனுக்கு தெரியுது தூதர்கள் வந்து காப்பாங்கன்னு எழுதியிருக்குது, அப்போ காப்பாங்க, குதி அப்படின்றான். அப்போ சோதிக்கும்படியாய் குதிக்கணும் அப்படின்னு, சோதிக்கும்படியாய் நான் குதிக்க மாட்டேன். தப்பி தவறி எதார்ச்சியாக விபரீதமாக அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் பொழுது நிச்சயமாக தூதர்கள் என்னை காப்பார்கள்னு இயேசு விசுவாசிக்கிறார். ஆமென். அப்போ பிசாசுக்கு தெரியுது, தூதர்கள் அனுப்பி ஒரு காப்பார், இவங்களுடைய பிள்ளைங்களை காத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. யோபுக்கிட்ட வரான். யோபு வந்து பார்க்குறான். அவன் பார்த்துட்டு போய் சொல்கிறான், நீ என்ன பண்ணுற? வேலி அடித்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறீரே. நம்மளுக்கு கூட தெரியல, இயேசுடைய ரத்தம் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. ஆமென்.
நம்மளுக்கு அந்த விசுவாசமும் அந்த வெளிச்சமும் இல்லாதனால தான் பல நேரங்களில் பதறோம். ஆனால் பிசாசுக்கு தெரியுது, அவர் சொன்னதை செய்வார், சொன்னபடியே அவர் செய்வார். பிசாசுக்கு தெரியுது. நாம் பல நேரங்களிலே அவிசுவாசப்பட்டு விடுகிறோம். பிசாசு சொல்கிற பாருங்க, தூதர்கள் ஏந்தி கொண்டு போகலன்னு எழுதியிருக்குதுன்னு சங்கீதம் 91 கோட்படுத்தி இயேசு குதிக்க சொல்கிறான். ஆண்டவர் இல்லை, அப்படி அவரை சோதிக்க தாங்குவாரா தாங்க மாட்டாரான்னு பார்க்கறதுக்காக நான் குதிக்கலை. தூதர்கள் வந்து என்னை தாங்குவாங்களா, கையில் ஏந்துவாங்களா, ஏந்திக்கல மாட்டாங்களா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக நான் குதிக்க மாட்டேன். எதார்ச்சியாக நான் போய்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு விபத்துக்கள் நேரிடும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் தாங்குவார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தூதர்கள் நம்மை காக்க நமக்கு உதவியாய் தேவன் தூதர்களை கொடுத்திருக்கிறார். இந்த தூதருடைய பாதுகாப்புக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிடுறேன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், இந்த தூதர்கள் நம்மளை பாளையம் இறங்கி நம்மளை காக்கிறாங்க. நமக்கு தீமை நேரிடும் பொழுது தூதர்களை அனுப்பி தேவனை பாதுகாக்கிறன்றத ஆழமாக விசுவாசிக்கிறவர். எங்கே போனாலும் சில நேரத்தில் வீடு அவர் கொண்டதான பொருட்கள் எல்லாம் அவர் ஊழியத்துக்கு வெளியே கிளம்பும் பொழுது, தூதர்களே என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னுடைய வீடு எல்லாம் நீங்கள் பார்த்துக்காங்க, நான் ஊழியத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணிட்டு போவாராம். ஒரு தடவை வேடிக்கையான ஒரு சம்பவம், நான் உண்மை சம்பவம்னு நினைக்கிறேன், யார் மூலியமாக கேள்விப்பட்டது. ஒரு தடவை இவர் போகும் பொழுது, தூதர்கள் என்னுடைய வீடு, எனக்கு உண்டான எல்லா பொருட்களையும், கர்த்தர் எனக்கு தந்த எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்துக்கணும், நான் ஊழியத்துக்காக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு வரத்துக்குள்ள என்னாச்சுனாக்கா, வீட்டு சுற்றியும் காம்பவுண்ட் இருக்குது, கேட்டு எல்லாமே இருக்குது. அந்த காம்பவுண்ட் ஏறி குதித்து யாரோ ஒரு திருடன் அவருடைய அந்த வீட்டுக்குள்ளே வளர்த்தி கொண்டிருந்தான வாழை மரத்தில் இருக்கிறதான ஒரு வாழைத்தாரை வெட்டிட்டு போயிட்டான். வந்தார், வந்து பொழுது முடிச்சுட்டு வந்து பார்த்தாரு, வாழைத்தாரு இல்லை, திருடிட்டு போயிட்டாங்க. அங்கே நிச்சாராம், ஹலோ மிகாவேல், காப்ரியேல், எனக்கு பாதுகாப்பாக அனுப்பப்பட்ட தூதர்களே, எங்கே போனீங்க? தூங்கி விட்டுட்டீங்களா? எனக்கு தெரியாது. நீங்கள் என்னுடைய தேவன் எனக்கு தந்த ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்க மிஸ் பண்ணிட்டீங்க. நான் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இயேசு நாமத்தில் சொல்கிறேன், என்னுடைய வாழைத்தார் எனக்கு மீண்டும் வேணும், நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாராம். போய் படுத்து உறங்கிட்டாரு. காத்தால் பார்த்தா வாசப்படியில் வாழைத்தார் இருக்குது. அப்போ அவ்வளோ ஒரு விசுவாசத்தில் பாருங்கள், சில காரியங்கள்லாம் வேடிக்கையாக இருக்கும். நம்ம கேட்கும் பொழுது இது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுற அளவுக்கு சில காரியங்களை நாம் கேட்போம். ஆனால் சில நேரங்களில் அது உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சாயங்காலம் ஆகிடுது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், சாயங்காலம் இருட்டிட்டு வந்துட்டேதுன்னு. அவர் சொல்கிறாரு, சூரியனையும் சந்திரனையும் பார்த்து சொல்லு, அங்கேயே நில்லுன்னு சொல்லு, அது நிற்கும்ன்றாரு. ஆமென். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்காக சூப்பர் நேச்சுரலான விதத்தில் கர்த்தர் காரியங்களை செய்கிறார் என்பது எவ்வளோ உண்மை பாருங்கள். நில் சூரியனே அயலோன் மேலும், சந்திரனே கிபியோன் மேலும் நீ தரித்து நில்வாயாக சொல்லு. நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நீ டிக்ளேர் பண்ணு, அது நிற்கும்ன்றாரு. அப்படியே டிக்ளேர் பண்ணுறான். யுத்தம் முடிகிற வரலும் அங்கேயே நிச்சிச்சாது. ஆமென். நம்புகிறதுக்கு அரிதான சில காரியங்கள். எங்கள் திருமண காரியத்தின் பொழுது அப்படிதான் இந்த வசனம் தான் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு. வர ஃபோனெல்லாம் மழை வந்துட மாட்டிருக்குது, மாட்லியின் மழை பெய்தான், ஹனூருக்கு பயங்கர. இங்கே சாப்பாடு பண்ணுறதுக்கு வர வேண்டிய அந்த உணவு சமைக்கிற பட்ரு ஆட்டோவில் சில சாமான்களை போட்டுட்டு வந்துட்டுக்கிறான். ஃபோன் பண்ணி ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணால், சார் மழையோ மழை, எங்கே ஹனூருக்கு மழை சார், பைர்நத்துக்கு மழை, அங்கே நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் போடலைன்னா நான் வந்து சாப்பாடு பண்ண முடியாது அப்படின்னு மழையில் நினைஞ்சிக்கிட்டு பற்று வரான். தேவன் சொன்னார், நில்லுன்னு சொல்லு, உனக்காக நான் நிற்க வைக்க முடியும். ஆமென். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லமையுடையவராய், உயிருள்ளவராய், ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா,
வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிசாசு பற்றி நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அவனுக்கு தெரியுது தேவன் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார்னு, அவன் நம்புகிறான். ஆகவே தான் வசனத்தை வச்சே நம்மகிட்ட சில நேரங்களில் சோதனைகளை கொண்டு வரான். எபிரேயர் 1:7 சொல்லுகிறது, தேவ தூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர் அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ தூதர்களை சிம்பிளாக காற்று மாதிரியும், ஊழியக்காரரை தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆசாரியர்களும் ராஜாக்களமாக இருக்கிற உங்களை என்னையும் அக்கினி ஜுவாலையாய், எல்லாம் சொல்லுங்க அக்கினி ஜுவாலையாய். ஆமென். என்னை எப்படி வச்சிருக்காரு? நீங்களும் நான் யாரு? அக்கினி ஜுவாலை. எல்லாம் சொல்லுங்க அக்கினி ஜுவாலை. நான் அக்கினி ஜுவாலை. வாய்த்திறந்து சொல்லுங்க, நான் அக்கினி ஜுவாலை, நான் அக்கினி ஜுவாலை. அக்கினி ஜுவாலைக்கு முன்னால ஏதாவது தீய மிருகங்களோ தீய சக்திகளோ நிற்க முடியுமா? எந்த தீமையுமே நிற்க முடியாது, அசுத்தமே நிற்க முடியாது. அக்கினி ஜுவாலையாய் நம்மை மாற்றுகிறார். சரி, ஆதியாகமம் 3:15 போகலாம். இங்கே சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார்னு பிசாசுக்கு தெரியும்னு நான் சொன்னேன் இல்லையா? ஏன் பிசாசு பல நேரங்களிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தீமைகளை கொண்டு வருகிறான்னு சொன்னால், ஆதியாகமம் 3:15 தேவன் சொல்கிறார், உனக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். எல்லாம் சொல்லு, நசுக்குவார், நசுக்குவார். அவனுக்கு நல்லா தெரியும் தேவன் சொன்னா செஞ்சிருவார். அவனுக்கு விரோதமான காரியம் ஒன்று சொல்லியிருக்காரு, உன் தலையை நசுக்குவார். யாரோ என் தலையை நசுக்க போறாங்கன்னு அவனுக்கு தெரியுது. ஆகவே தான் அவன் எந்த விதத்திலெல்லாம் எகிப்தில் இருக்கும்போதுந்தே பாருங்க, எகிப்தில் இருக்கும்போதுந்தே ஜனங்களை ஒடுக்குறான். யாராவது ஒரு குழந்தை பிறந்தாக்கா ஆண் குழந்தைகளெல்லாம் கொல்லுங்கன்னு சொல்லி எகிப்திலேயே உத்தரவு வந்துருச்சு. அது அப்படியே தொடர்ந்துகிட்டே வருது. புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறந்தப்பையும் கூட அதே ஒரு கட்டளை பிறக்குது பாருங்க. ஏன்னாக்கா கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்கிறது பிசாசு அறிந்திருக்கிறான். அவர் நசுக்குவார்னா எப்போ நசுக்குவாரா தெரியலையே, அந்த ஆதங்கத்தோடையே அவன் தீமையை செய்து கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தர் சொன்னபடியே அவன் தலையை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவன் மேல் வெற்றி சிறந்தார். ஆமேன், ஆமேன். இந்த பிசாசனுடைய வல்லமையை உரிந்து கொண்டு அப்படின்னு எழுதியிருக்குது. அவனை வெளியரங்கமான கோலமாக்கி அவனுடைய எல்லா வல்லமையும் உரிந்து கொண்டான். அவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர். ஆகவே அவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, அவர் வார்த்தையின் பக்கம் நாம் நிற்கும் பொழுது நமக்கு எப்படி உதவி செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் தைரியமாய் அவர் பக்கம் நிற்போம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 2:14 எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால், எல்லாம் சொல்லுங்க, ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், சொல்ல மாட்டீங்களா? அவர் இயேசு தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல். அப்படின்னா இதே மாதிரி தேவதூதனும் பாவம் செஞ்சான், அவனுக்கு கை கொடுக்கலையாம். ஆனால் யாருக்கு கை கொடுத்தாரா? ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். சொல்லுங்க, எனக்கு ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிற எனக்கு உதவியாக கை கொடுத்தார். தூதன் தப்பு செஞ்சான், அவனை தள்ளிட்டாரு. மனுஷன் தப்பு செஞ்சான், அவனுக்கு உதவி செய்தார். ஆமென். இதுதான் தேவனுடைய நம்மேல் வைத்த அன்பு. இதில் தான் வெளிப்படுது. தூதன் பாவம் செய்கிறான், தவறு செய்கிறான், தள்ளிட்டாரு கீழே நரகத்துக்கு. அதே மனுஷன் பாவம் செய்கிறான், அவனுக்கு
தோல் உடையை உண்டாக்கி உடுத்துறாரு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன பண்ணுறாரு? தோல் உடையை உண்டாக்கி அவர் உடுத்துகிறார். எனக்கு உதவியாக கை கொடுக்கிறார். எல்லாம் சொல்லு, எனக்கு ஒவ்வொரு நாளும் உதவியாக கை கொடுக்கிறார், கை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்ஐகே பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். மான்ஸ்லாசஸ் அண்ணன் கூட அவர் கூட அடிக்கடி சொல்லுவார், எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட போய் அவருடைய கையை நீங்கி பிடிக்க வேண்டிங்க. சில நேரத்தில் ஆண்டவரே உங்கள் கையை நான் பிடிச்சிக்கிறேன், நல்லது. ஆனால் ஆண்டவரே நான் பிடிச்சேன் அப்படின்னாக்கா சில நேரத்தில் என்ன பண்ணுவேன், பயந்து சில நடக்கும் பொழுது பயந்து விட்டுருவேன். ஆகவே நீங்கள் என் கையை பிடிச்சிக்காங்கன்னு உங்கள் கையை அவர் கையில் கொடுத்துருங்க. அவர் பிடிச்சாருனாக்கா எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கையை நீங்கி பிடிக்க பாருங்களா, உங்கள் கையை அவரை பிடிக்க சொல்கிறீங்களா? எப்படி சொல்கிறீங்க? இயேசுவே உதவியாக கையை நீட்டுகிறீரே, என் கையை நீரை பிடித்து கொள்ளும். ஆமென். அவர் கை நம்ம கையை பிடிச்சிருச்சுனாக்கா நம்ம விழ முடியாது. நிச்சயமாகவே அவர் நமக்காக கை கொடுக்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து நம் வாழ்வில் அவருடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய வார்த்தையின் பக்கம் நிற்க வேண்டும், வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், வார்த்தையை கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இந்த காரியங்களிலே நாம் தீவிரம் காண்பிப்பது நமக்கு லாபம். தீவிரம் காண்பிப்பது, அதாவது ஒரு இது மேலே ஒரு அந்த பசி இருப்பது நமக்கு ஆசீர்வாதம். அவருடைய உதவி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டே இருக்கணும்னாக்கா ஒரு ரூட் இருக்குது. பல வழிகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் ஒரு ரூட் என்ன அப்படின்னாக்கா, மிக சிறந்த ஒரு ரூட் என்னன்னாக்கா, நல்ல ரூட் என்னன்னாக்கா, அவருடைய வார்த்தையின் பக்கம் நிற்பது, அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பது, அவருடைய வார்த்தையை கேட்பது, அவருடைய வார்த்தையை வாசிப்பது, அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுவது. இந்த காரியங்களில் ஒரு பசி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். யாருக்கெல்லாம் நல்லா பசி எடுக்குது? இப்பயே பசிக்குது 2-3 பேர்த்துக்கு, நல்லது. எல்லாத்துக்குமே தான் பசிக்குது, எல்லாத்துக்கும் நல்ல பசி எடுக்குது. நான் அப்படி சொல்ல, சரியான அந்தந்த நேரத்துக்கு சரியாக காலையில் பசி எடுக்கணும், காலையில் சாப்பிட்றோம்னா மதியானம் பசி எடுக்கணும், மதியானம் சாப்பிட்றோம்னா சாயங்காலம் பசி எடுக்கணும். இது ஒரு மனுஷனுடைய ஒரு சரீரத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு விதம். காலையில் சாப்பிட்டாக்கா எனக்கு 2 நாளைக்கு பசியே எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு நாள் சாப்பிட்டா 2 நாளைக்கு பசி எடுக்காதீங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. அப்படி இருந்தாக்கா நீங்கள் போய் டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். பசி எடுக்கிறதில்ல அப்படின்னு சொன்னால் அது சரியான மருந்து மாத்திரைகளை கொடுப்பாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை சரி செய்கிற வரலும் நம்ம விட மாட்டோம். பசி எடுக்கிறதுக்கு டானிக்கு கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, எது செஞ்சு பசி எடுக்க வைப்பாங்க இல்லையா? நல்லத்தானே. பிள்ளைங்க பசி எடுக்கலன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வார்த்தையின் மீது பசி. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த வார்த்தையின் மீது பசி இருக்குது? இன்றைக்கி இன்றைக்கி பைபிளே படிக்கலையே, ஐயோ கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பைபிள் படித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எப்பொழுதுமே இந்த வார்த்தையின் மீது பசி உண்டாகி கொண்டிருந்தால் ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிறீங்க, எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லா காரியத்திலும் ஆக்டிவாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ இந்த பசி இல்லையோ கொஞ்சம் செக் பண்ணுங்கள். எங்கோ ஒரு பகுதியில் நான் ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் மிஸ்டேக் இருக்குது, எனக்கு பசி இல்லை, இந்த தேவனுடைய வார்த்தையின் மீது பசி இல்லை, அவருடைய சமூகத்தின் மீது பசி இல்லை, அவரை துதிக்கிறதுக்கு பசி இல்லை, ஜெபிக்கிறதுக்கு பசி இல்லை, வசனத்தை கேட்கறதுக்கு பசி இல்லை அப்படின்னாக்கா உங்களை நீங்கள் செக் பண்ணிக்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தீவிரமாக இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாக இல்லை, ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அப்போ செக் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தின் மீது, வார்த்தையின் மீது, பிரசன்னத்தின் மீது, அவரை துதிக்கிற காரியங்களில் ஒரு வாஞ்சையும் பசியும் உண்டாவதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்று சொன்னால் இந்த வார்த்தை தான் வாழ்வு. இந்த வார்த்தையினால் தான் வாழ்வு உண்டாகிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்பத்துக்கு ஆகாரத்திற்கு பசி உண்டாவது நல்லது. அதே போல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திற்காக பசி, மானானது நீரோடைக்காய் வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவருடைய சமூகத்துக்காக நான் வாஞ்சிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. வாஞ்சை சொல்லுங்க, வாஞ்சை.
தாகம், ஏக்கம், பசி தேவ பிரசன்னத்தின் மீது, தேவ வார்த்தையின் மீது. கடமைக்காக நான் சொல்லலைங்க. இப்ப பசி உண்டாகுது. சாப்பாடு எதுக்கு சாப்பிட்றோம்? பசி உண்டாகிறதுனால சாப்பிட்றோம். பசி எதுக்கு உண்டாகுதுனாக்கா, பசி எடுக்கலைன்னாக்கா நம்ம சாப்பிட மாட்டோம். நம்ம சாப்பிடலைன்னாக்கா நம்ம உடம்புக்கு என்ன கிடைக்காது? எனர்ஜி கிடைக்காது. சேம் அதே போல தான் நீங்கள் பசி இல்லைன்னாக்கா ஆண்டுடைய சமூகத்துக்கு வர முடியாது, ஜெபிக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது, வசனங்களை கேட்க முடியாது. அப்படி கேட்கலைன்னாக்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தாக்கா நான் சொல்கிறேன், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை உலக வாழ்க்கையை பாதிக்கும். சில பேர் நினைக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், உலகத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் போதும், டெக்னிக்கலாக இருந்தால் போதும், கொஞ்சம் பிஸியாக இருந்தால் போதும், கொஞ்சம் அதிகமாக உழைச்சிட்டா போதும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டா போதும், முன்னேறிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. அது அது அப்படிப்பட்டதான ஒரு வேதம் அப்படி சொல்லல. முதலாவது எல்லாம் சொல்ல, முதலாவது தேவன், முதலாவது தேவ வசனம், முதலாவது தேவ பிரசன்னம். எங்க பாருங்க, ஆண்டவர் வேலை செய்ய வேண்டாம்னு சொல்லலை, கடினமாக உழைக்க வேண்டாம்னு சொல்லலை, தூங்கிட்டே இருன்னு சொல்லலை, சோம்பேறியா இருன்னு சொல்லலை. என்ன சொல்றாரு? முதலாவது எனக்கு. ஆமென். முதலாவது எனக்கு. உன் வாழ்க்கையில் முதலாவது என்னை வச்சு நீ ஹார்ட் ஒர்க் பண்ண, முதலாவது என்னை வச்சு கடினமாக வேலை செய்ய, முதலாவது என்னை வச்சு உன் வேலையை உண்மையாக செய்ய, முதலாவது என்னை எனக்கு கொடுத்து உன்னுடைய வருமானத்தை நீ பெருக பண்ண. முதலாவது அவருக்கு கொடுக்காமல், முதலாவது அவரை தேடாமல் மற்ற இந்த உலகத்தின் காரியங்களில் நாம் அதிகமான ஈடுபாடுகளை செய்யும் பொழுது, ஒரு ஊழியர் அடிக்கடி சொல்வார், அது இருக்குதோ இல்லையோ, நம்ம ஆதங்கப்படுறோமோ இல்லையோ தெரியாது. அவர் சொல்லுவார், ஒரு சம்பவத்தை இப்படியே சொல்லுவார். பரலோகத்துக்கு போனோட்டி அவர் ஒரு ஏக்கம் உண்டாகுமா, என்ன ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காக, இன்னும் கொஞ்சம் நல்ல விதத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்காக கொடுத்துருக்கலாமே, இம்மாத்திர பணத்தை சேர்த்து வச்சு என்னத்துக்கு, மாத்திர சொத்து சேர்த்து வச்சு என்னத்துக்கு, இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஊழியம் செஞ்சுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஆண்டவருக்காக வாழ்ந்துருக்கலாமே, இன்னும் 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கர்த்தருக்காக சாதிச்சிருக்கலாமே அப்படின்ற ஏக்கம் உண்டாகுமா? அது உண்டாகுமா உண்டாகாது அதை பற்றி எனக்கு தெரியாது. அப்படி சொல்கிறத அவர் சொல்லுகிறத நான் சொல்கிறேன். அப்படி ஏக்கம் உண்டாகுமா? நான் சொல்கிறேன், அது ஏக்கம் உண்டாகுதா உண்டாகலையோ, ஆனால் பரலோகத்துக்கு போன பிற்பாடு இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த பரலோகத்துக்கு போன பிற்பாடு இந்த உலகத்தில் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது என்பது உண்மை. ஆகவே கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கர்த்தருக்காய் வாழ்வது, கர்த்தரை நேசிப்பது, கர்த்தருக்கு கொடுப்பது, கர்த்தருக்காய் செயல்படுவது செஞ்சுவிட்டால் அது பரலோகத்தில் நமக்கு கிரீடமாய் இருக்கும் என்பது உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. அவ்வளோதான், ஒரே ஒரு வாய்ப்பு. ஜஸ்ட் எப்பனாலும் ஜீவன் போகலாம், கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு போயிடுவோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உலகம் உலகையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் என்ன என்று சொல்லுகிறார். இன்னொரு பகுதியில் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சேர்த்து வச்சுட்டு என் ஆத்துமாவை பூரிப்பார் என்றான். அன்னைக்கு ராத்திரி போயிட்டான், அவனுடைய ராத்திரி ஜீவன் போனான். இன்னைக்கு சம்பாதிச்சதெல்லாம் யார் அனுபவிப்பாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய வார்த்தையின் பக்கம் நிற்போம், வார்த்தையை விசுவாசிப்போம், தாகமும் பசியும் கொள்ளுவோம். பசி இல்லைன்னாக்கா பசி உண்டாகிறதுக்கு என்னன்னு முயற்சி பண்ணுங்க. டாக்டர்கிட்ட போய் நம்மளுக்கு பசி உண்டாகலான்னு கேட்குற மாதிரி எனக்கு ஜெபமே பண்ண முடியறது இல்லைங்க, வேதம் வாசிக்க முடியறது இல்லைங்க, எங்கே மிஸ்டேக்குன்னு பாருங்க, ஆண்டுடைய சமூகத்துக்கு ஆழமாக வாங்க. இது உங்களுக்கும் எனக்கும் லாபம். சொல்லுங்க, லாபம். பசி உண்டாகிறது எனக்கு நல்லதா கெட்டதா? பசி உண்டாகிறது எனக்கு நல்லதா கெட்டதா? சாப்பிட்றது நல்லதா கெட்டதா? ஆமாம், அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட. ஆவிக்குரிய பசி இருக்கிறது நல்லது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஈடுபடுவது, ஜெபிப்பது, ஆராதிப்பது, வசனத்தை விசுவாசிப்பது, வாசிப்பது எனக்கு நல்லது அப்படின்றத விட லாபம். பசிக்கிறது லாபம், சாப்பிட்றது லாபம். அதே போல் ஆவிக்குரிய பசி இருப்பது லாபம், அந்த ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபடுவதும் லாபம். நாம் அந்த பசி உண்டாகிறதற்கு தேவனுடைய வார்த்தையின் பக்கம் நாம் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய உதவிகளையும் நன்மைகளையும்
ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அவருடைய வார்த்தையின் பக்கம் நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் முதலாவது வார்த்தையின் பக்கம் நிற்கணும்னாக்கா அந்த வார்த்தைகளை நாம் அறிய வேண்டும். எல்லாம் சொல்ல அறிய வேண்டும், வார்த்தைகளை அறிய வேண்டும். அந்த வார்த்தைகளை குறித்து சில காரியங்களை வாசிக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை குறித்து சில காரியங்களை சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தைகள் ரோமர் 10:8 இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவது என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவனை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிக்கையுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவில் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு தாகம் வாஞ்சை தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க வரும். எனக்கு வரவே மாட்டேதுனாக்கா, இப்போ தேனிலும் தேன் கூட்டிலும் மதுரம் உள்ளது தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லுது. நம்ம தேனை சாப்பிட்ருக்கோம் இல்லையா? தேனை சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான்னு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்ட பாடு தான் தேன் திகட்டுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தேனை சாப்பிடாதையே தேன் நல்லது, தேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் சொல்லிகிட்டு இருந்தாக்கா அந்த தேனுடைய ருசி அவனுக்கு நாக்கில் வராது. ஒருவேளை தேனை பற்றி பேசும் பொழுது, சாப்பிடணும்னு சொல்லும் பொழுது நாக்கில் அந்த சல்லு ஊறலாம். ஆனால் தேன் சாப்பிடும் பொழுது தான் அதனுடைய உண்மையான சுவையை நாம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட வேண்டும் என்கிற வாஞ்சி வரும். அது மாதிரி சில நேரத்தில் எனக்கு பைபிளே படிக்க முடியறதில்ல, ஜெபமே பண்ண முடியறதில்ல அப்படின்னாக்கா அதில் ஈடுபாடே இல்லையே, அதை தொட்டு கூட பார்க்கறது இல்லையே. இந்த வாரம் பைபிள் எடுத்தாக்கா அடுத்த வாரம் தான் பைபிள் எடுக்கிறோமே. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி அதை ருசிக்க முடியும்? எப்படி அதை ரசிக்க முடியும்? எதை அனுபவிக்க முடியும்? முதலாவது நாம் என்ன பண்ணும்? திறந்து வாசிக்க ஆரம்பிக்க வேண்டும், கேட்க ஆரம்பிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பாருங்கள். ஒரு நாள் வரும், ஒரு நிலைக்கு நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வேத வசனத்தை கேட்காம இருக்கவே மாட்டீங்க, படிக்காமல் இருக்கவே மாட்டேங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு சில தாய்மார்கள், ஒரு சில சகோதரிகள்லாம் தெரியும், ஜெபிக்காத அவங்களை இறக்கவே முடியும். எங்கே கொண்டு போய் போட்டாலும் சரி, ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டாலும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் அந்த பாதாளத்தில் போட்டாலும் கூட அங்கேயும் கூட தேவனுடைய வார்த்தையை தியானிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னாக்கா அது நம்மோடு கூட அப்படியே ஒன்றரை ஊறி விடுகிறது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. தேவனுடைய வார்த்தை நமக்குள் நிலை கொள்கிறது. நம்மோடு கூட நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அப்படி வாசிக்க அதனால் ஆரம்பிங்க. வாசிக்காது இருக்கிறவர்கள் வாசிக்க ஆரம்பிங்க, கேட்காது இருக்கிறவர்கள் கேட்க ஆரம்பிங்க. ஆரம்பிச்ச பொழுதுதான் அது நம்முடைய வாழ்க்கையில் சுவையானதாக மாறும். அதை இன்னும் அதிகமாக சுவைக்க முடியும். எதுலையுமே கலந்துக்கிறதில்ல, எந்த ஆவிக்குரிய டச்சப்புமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில் வரேன், அது திருவிந்த ஆராதனைக்கு தான் வரேன்னாக்கா ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏங்க, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்காக வாழாத யாருக்காக வாழ போகிறோம்? நமக்காக நம் மனைவி பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்துட்டு போயிடுவோமா? அதுதான் தேவன் எல்லாவற்றையும் தருகிறாரு. கர்த்தருக்காக வாழும்படியாக முற்றிலும் அர்ப்பணிப்போம். அக்கினியாய் சொல்லுங்க, அக்கினி நெருப்பாய். ஹல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சமாய். ஆமேன். வாழ்வதற்கு வசனத்தின் பக்கம் நிற்போம். வசனம் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது. ஆகவே வசனத்தினாலே வரும். சொல்லுங்க, வசனத்தினாலே வரும், வசனத்தினாலே வரும், வார்த்தையினாலே வரும், பலன் வரும், ஜீவன் வரும், உற்சாகம் வரும். எல்லாமே வசனத்தினாலே வரும். சங்கீதம் 19:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாய் உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி பேதையை ஞானியாக்குகிறது. எல்லாம் சொல்லுங்க, பேதையை ஞானியாக்குகிறது. எல்லாம் சொல்லுங்க, பேதையை ஞானியாக்குகிறது. பேதையை
ஞானியாக்குகிறது. பேதையை ஞானியாக்குதான். யாருக்கெல்லாம் ஞானியா மாறணும்னு ஆசை, ஞானியா மாறணும் அப்படின்னு ஆசை. இன்னைக்கு ஞானியா மாறணும்னு, நல்ல அறிவுள்ளவனாக மாறணும்னு சொல்லி உலகத்தில் நல்லா படிக்கிறாங்க. தெரியுமா உனக்கு? படிப்பு ஒரு மனுஷன் நல்ல அறிவுள்ளவனாக, கொஞ்சம் விவேகியாக, விவரமாக மாற்றும், உண்மைதான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு பேதையாக இருக்கிறான், ஒன்றுமே தெரியல. அவனை ஒரு ஞானியாக மாற்றுகிறது தேவனுடைய வார்த்தையினால் முடியும். ஆமென். கடந்த நாட்களில் சுமார் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு ஒரு கூற்றை வெளிப்படுத்தினார்களாம். என்ன கூற்றுனாக்கா, மக்கள் இன்னைக்கு எல்லாம் இந்த பாவம் செய்கிறாங்க, இதெல்லாம் அறியாமல் தான் செய்கிறாங்க. அநேக பாவங்கள், கொலைகள், குற்றங்கள், விபச்சாரங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு காரணம் என்னாக்கா, இந்த பாவ தீமை, அதாவது மொத்தமான தீமையை அணைத்து வச்சுக்குமே. இந்த தீமையெல்லாம் ஏன் மனிதர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு படிப்பறிவு இல்லை, அவரெல்லாம் ஒரு அறிவில்லாத இருக்கிறதுனால தான் இப்படி தீமையை செய்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நல்ல படிப்பறிவு கொடுத்துட்டாக்கா எல்லாரும் கூட திருந்திடுவாங்க, எந்த தீமையும் நடக்காது, எந்த பாவமும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூற்றை, அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பேசி, அப்படின்ற ஒரு காரியத்தை நினைத்து எல்லாத்துக்கும் நல்ல கல்வி கொடுக்கணும்னு எல்லாம் அங்கங்கே பள்ளிக்கூடங்கள்லாம் கட்டி கல்வி கொடுக்க ஆரம்பித்தாங்களாம். சரி, இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 90% எல்லாத்துக்கும் நல்ல படிப்பறிவை கொடுத்துட்டோம். தீமை மாறி இருக்குதா? தீமை மாறி இருக்குதா? குற்றம் குறைஞ்சிருக்குதா? இல்லை பாவம் குறைஞ்சிருக்குதா? ஏங்க, மனுஷனுடைய நினைப்பது எப்படி தெரியுமா? நல்ல படிப்பறிவு கொடுத்தாக்கா நல்லவனாக மாறிடுவான். எனக்கு தெரிஞ்சுதானே, எங்கள் சொந்தக்கார ஒருத்தர், ஒரு வாத்தியார், நல்ல கிளவர், நல்ல படிப்பு, நல்ல கவர்மெண்ட் ஜாபு, வாழ்க்கை தேரலையே. படிப்பறிவுனால வாழ்க்கை தேரும், அவன் வாழ்ந்துருவான் அப்படின்னு 100% கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது அது அவனை உயிர்ப்பித்து அவனை ஞானியாக்கி தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை வாழ வைக்கும் என்று நிச்சயமாய் சொல்லலாம். ஆமென். பேதையை ஞானியாக்குது, பேதையை ஞானியாக்குது வேத வசனம். சங்கீதம் 119:130 சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தின் பிரசுத்தம் வெளிச்சம் தந்தது, பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். அடிக்கடி நான் சொல்லுகிறதன் காரியம் அப்போஸ்தலர் நடபடியில் இருக்குது. அந்த பட்டணத்து பேர் நினைவுக்கொள்ள, ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தார் வேத வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கும் பொழுது அவங்க என்ன ஆனாங்களாம்? நற்குணசாலிகளாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்க தியானிக்க என் வாழ்க்கையில் லாபம் உண்டாகும். எல்லாம் சொல், லாபம் உண்டாகும். வேத வசனங்களை கேட்கும் பொழுது சொல்லுங்க, வேத வசனத்தை கேட்கும் பொழுது ஞானம் உண்டாகும். வாசிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும், என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும். நீதிமொழிகள் 1:4 இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். எல்லாம் சொல்லுங்க, பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். வேத வசனம் நம்மளுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது பாருங்கள். ஆகவே இது ஒரு மத புஸ்தகம் அல்ல. இல்லை நான் உங்களை டிமாண்ட் பண்ணி காலையில் ஒரு அதிகாரம் சாயங்காலம் ஒரு அதிகாரம் வாசிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட்டளையை போடல. நான் சொல்கிறேன், லாபத்தை சொல்லி கொடுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. யாராவது இந்த தொழில் செய்யுங்க, இதில் லாபம்னா நீங்கள் செய்ய மாட்டீங்களா? இது செய்யுங்க, இதில் நல்ல லாபம் வருதுன்னு யாராவது சொன்னால் திடீர்னு போனக்கு எதையுமே யோசிக்கிறது கிடையாது. நான் போனதுமே செய்கிறல சில நேரத்தில் ஏன்னா அந்த மனுஷன் நம்புகிறோம். அதை காட்டிலும் கோடி மடங்கு இவரை நம்பலாம், இவருடைய வார்த்தையை நம்பலாம். இவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வினாவை தரும், அறிவை தரும், விவேகத்தை தரும். விவேகமும் அறிவும் வினாவும் ஞானமும் இருந்தால் உலகத்தில் நாம் ஆசீர்வாதமாய் வாழலாம். நீதிமொழிகள் 27:12 விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான்,
பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கூட சில சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சில வியாதிகளாக இருக்கலாம், சில தொல்லைகளாக இருக்கலாம். நாம் ஒவ்வொருவரும் மாட்டிக்கொள்ளுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வேதத்தின் வெளிச்சம், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல், வேதத்தினுடைய அறிவு, வேத வசனத்தினால் உண்டாகிற விவேகம், வேத வசனத்தினால் உண்டாகிற வினா, வேத வசனத்தினால் உண்டாகிற அறிவு நமக்கு இல்லாதனால நாம் பேதைகளைப் போல போய் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், அவருடைய வேதம் நமக்கு, வேத வசனங்கள் நமக்கு விவேகத்தை கொடுக்கும். அப்படி விவேகம் கொடுக்கும் பொழுது ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். ஆமென். எல்லாம் சொல்ல, ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். யாரு? விவேகி. அப்படின்னு தெரியுது, முன்னாடியே என்ன வரும்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. ஒரு தடவை நம்முடைய தலைமை ஊழியர் வின்சென்ட் அமல்தாஸ் அவர்கள் ஒரு பெங்களூர் போயிட்டு பிரயாணம் வரும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை சாட்சியாக சொன்னார். அவர் வரும் பொழுது பஸ்ஸுக்காக காத்து நின்றுட்டு இருக்காராம். ஒரு 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 இடத்துல அவர் கொள்ளைகளுக்கு வர வேண்டிய பஸ் வருது. அப்போ அவர் இதில் போய் ஏறத்துக்கு போகிறாரு. அவ்வளோ ஃபுல் ரஷ்ஷு, எல்லாம் தொங்கிட்டு போகிறாங்க. இவருக்கு ஒரே ஆதங்கம், எப்படியாவது ஏறினுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் முயற்சி பண்ணாக்கா கடைசியாக ஏறவே முடியல. ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. ஐயோ, பஸ் மிஸ் பண்ணிட்டுமே, போக வேண்டிய நேரத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு கூட ட்ரை பண்ணி ஏற முடியாத வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்காரு. பிறகு பின்னாடி இன்னொரு பஸ்ஸு கொஞ்ச நேரம் நிகழ்ச்சி வருது. அதில் ஏறுறாரு. அதில் ஏறி வரும்பொழுது இவர் ஏற முயற்சித்த அந்த பஸ்ஸு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்குது. அப்போ தேவன் அந்த விவேகத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறதோடு கூட அதுக்கான சூழ்நிலைகளை எல்லாம், ஆபத்துக்கான சூழ்நிலைகளில் பாருங்க, ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். அப்போ மறைந்து கொள்கிறதுக்கான சிச்சுவேஷனை உண்டாக்குறாரு. நாமளாம் தான் என்ன பண்ணியிருப்போம்? யாரோ ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு கூட நாம் ஏறியிருப்போம். ஆனால் கொஞ்சம் அப்படி டிஸ்டர்பன்ஸ் உண்டாகும் பொழுது நாம் வேதனை உண்டானாலும் கூட கர்த்தரதை தீமையை நன்மையை மாற்றுகிறவர் மறைத்து கொள்கிறார், மறைந்து கொள்கிறான். நெடுக போய் தண்டிக்கப்படுகிறவர்கள் அல்ல, நான் மறைந்து கொள்கிறவன். சொல்லுங்க, மறைந்து கொள்கிறவன், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், தீமைக்கு காக்கப்படுகிறவன். பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஆமென். அப்போ மறைந்து கொள்கிறதற்கு ஞானம் வேணும். எல்லாமே நம்முடைய மூளை அறிவிலேயே நம்ம செஞ்சிட முடியாது. நமக்கு ஞானம் வேத வசனத்தின் மூலமாக, ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அந்த விவேகமும் வேத வசனத்தினால் வருகிறதாக இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசிக்கிற அநேகர் கெட்டு போகிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க இவங்க விசுவாசிங்க தானே, இவங்க ஏங்க பாவம் செய்கிறாங்க, இவங்க ஏங்க கெட்டு போகிறாங்க, இவங்க வாழ்க்கையில் ஏங்க ஆசீர்வாதம் இல்லை, இவங்க வாழ்க்கையில் ஏங்க இந்த பிரச்சனை, ஏங்க இந்த வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன பதில் சொல்கிறேன். நான் சொல்கிற பதிலே பரிகாரம் கிடையாது. நான் ஒரு சின்ன பதில் என்ன சொல்கிறேன். இப்போ தேவ பிள்ளைகள் தான், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களில் வெற்றி அடைய முடியலன்றதுக்கு ஒரு பதில் என்னென்னக்கா, மத்தேயு 11, 28, 29, 30 நான் வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இதில் பாருங்கள், மத்தேயு 11, 28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குது? இயேசு தருகிற சொல்லுங்க, இளைப்பாறுதலுக்காய் நன்றி. அப்போ இயேசுகிட்ட வந்தாச்சு. இயேசுகிட்ட இளைப்பாறுதல் தேடி, ஒரு அற்புதத்தை தேடி, ஆசீர்வாதத்தை தேடி, ஒரு சுகத்தை தேடி, ஒரு நன்மையை தேடி, ஒரு பாவமன்னிப்பை தேடி இயேசுவினிடத்தில் வந்தாச்சு. நான் வருத்தத்தோடு இருந்தோம், இயேசுவினிடத்தில் வந்தாச்சு. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. இந்த காரியத்துக்கு செவி கொடுக்கிறதற்கு இன்னைக்கு இயேசு விசுவாசிக்கிற அநேகருக்கும் கூட கொஞ்சம் கஷ்டம் என்று சொல்கிறதை விட இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு விடாதபடி பிசாசு டைவர்ட் பண்ணுகிறான். வேணா இயேசுவை ஏத்துக்கா, ஆனால் அவருடைய வசனத்தின்படி வாழாத.
இயேசுவை ஏத்துக்கா, ஆவியில நிரம்பாத. வேணா விசுவாசியாரு, அந்நிய பாஷை பேசாத. வேணுமா தான் நீ அழகா நீ ஜெபம் பண்ணு, ஆவியில் நிறைந்து நீ ஜெபிக்காத. ஏன் அப்படின்னாக்கா, நாம் வசனத்துக்குள்ளாக போகும் பொழுது, ஆவியானவருக்குள்ளாக போகும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:29 சொல்லியிருக்கிற என் நுகத்து என் சித்தம் உங்களை குறித்து என் நோக்கம், நாம் ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் வைக்கிற திட்டங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். திட்டங்கள், தீர்மானங்கள், உங்களுக்காக எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின பாதைகள், ஆயத்தம் பண்ணியிருக்கிற வாழ்க்கை துணை, ஆயத்தம் பண்ணியிருக்கிற பிசினஸ், ஆயத்தம் பண்ணியிருக்கிற வேலை, ஆயத்தம் பண்ணியிருக்கிற வருமானம் நம்முடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிஞ்சிட்டா ஒரு மனுஷன் சக்சஸ் ஆயிடுவான். ஆமென். அதனால தான் இயேசு தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல. அப்ப உங்கள் நினைவுகளை காட்டும் என் நினைவுகள் மேலானவைகள், உங்கள் வழிகளை காட்டும் என் வழிகள் மேலானவைகள். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் எப்பொழுதுமே மேலான திட்டங்கள். ஆமென். எந்த தாயும் எந்த தகப்பனும் தன் பிள்ளை ஃபெயில் ஆகணும்னு விரும்பவே மாட்டான். யாராவது அப்படி இருக்கிறீங்களா? எங்கள் பிள்ளை படித்து ஃபெயில் ஆகிட்டோம். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எங்கள் பிள்ளைங்க படித்து சொல்லுங்களேன். தாய் தகப்பன் இல்லையாங்க யாரும்? எங்கள் பிள்ளைங்க படித்து பாஸ் ஆகணும், எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் வெற்றி பெறணும், எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில். அப்போ நீங்கள் மாத்திரம் உங்கள் பிள்ளைங்க பாஸ் ஆகணும், வெற்றி அடையணும், முன்னேறணும்னு நினைக்கிறீங்க. ஏசப்பா அப்படி நினைக்க மாட்டாரா? நினைப்பாரு, நினைக்க மாட்டாரா? அப்போ நினைச்சாருனாக்கா திட்டம் வச்சிருக்க மாட்டாரா? நல்ல திட்டத்தை வச்சிருக்கிறாரு பாருங்க. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு அப்படின்னாக்கா நான் புரிஞ்சுக்கிட்டது, ஆண்டவரே என்னை குறித்து உடைய சித்தம் இதனால தான் ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது முத அப்போஸ்தலன் பவுலை கர்த்தர் சந்தித்து அவன் ஆவியினால் தொடப்படும் பொழுது முதல் கேட்கிற கேள்வி, தேவரீர் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இனிவரல என் விருப்பம், என் ஆசை, என் இயக்கம், என்னுடைய தொழில், என்னுடைய வேலை, நான் என்ன மனசுக்கு நினைக்கிறனோ, என்ன விரும்புறனோ, மூளையில என்ன வருதோ, சிந்தையில என்ன வருதோ, கண்ணில் என்ன பார்க்கறனோ அதன்படி வாழ்ந்தேன். இல்ல, நீங்க காட்டும் வழியில், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன். ஆமென். இப்படி ஒரு மனுஷன் வந்துட்டானாக்கா அந்த மனுஷன் தோக்க முடியாது, அந்த மனுஷன் விழ முடியாது, அந்த மனுஷன் பாவத்தில் விழ முடியாது, அந்த மனுஷன் தோற்க முடியாது. வாழ்க்கையில, ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில், பொருளாதாரத்தில் ஒரு மனுஷன் தோல்வி அடைய முடியாது. எப்பொழுது அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய் ஆழமாய் போகும் பொழுது. ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப செடியோடு, திராட்சை செடியோடு இணைந்து விட்டால் திராட்சை செடியிலிருந்து வருகிற அந்த சத்துவத்தையும் அந்த ஜீவனையும் பெற்றுக்கொள்கிற ஒரு கிளை உலர்ந்து போக முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, திராட்சை செடியில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு வருகிற எல்லா சத்துவமும், எல்லா சாரமும், எல்லா ஜீவனும் திராட்சை செடியிலிருந்து வருகிறபடினாலே திராட்சை செடியில் கிளையாயிருக்கிற நான் உலர்ந்து போக முடியாது. ஹல்லேலூயா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? திராட்சை செடியோடு இணைஞ்சிட்டு எப்படிங்க நான் உலர்ந்து போக முடியும்? இயேசு தான் திராட்சை செடி. திராட்சை செடியோட நான் வாடி போயிருக்கிறேங்க, சோர்ந்து போயிருக்கிறேங்க, டல்லாக இருக்கிறேங்க, குறைவாக இருக்கிறேங்க, பத்துறதே இல்லைங்க, எப்படிங்க இது தொடர்ந்து இருக்க முடியுமா? ஏதோ கொஞ்ச நாள் இருக்கலாம். தொடர்ந்து வாழ்நாள் முழுசும் நான் 10 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா, 50 வருஷமா இப்படியே லாட்டரி அடிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நான் சொல்றேன், திராட்சை செடியோடு உண்மையா இணையவில்லை. இணைந்தால் திராட்சை செடியிலிருந்து வருகிற சாரத்தை உறிஞ்சு கிளை தளத்தளவென்று இருக்கத்தான் செய்ய வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறது, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலையுதிராத மரத்தை போல் இருப்பான் என்று சொன்னால் அப்படியே இருப்பான். ஆமென். அவர் சொன்னால் அதை செய்வார். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். அப்ப இலை உதிர்ந்துகிட்டே இருக்குதுங்க, டாக்டர்கிட்ட போறாங்க. டாக்டர்கிட்ட போய் ஃபுல் பாடி செக்அப் பண்ணும்போது என்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? அவரு என்ன சாப்பிட்ற,
ஏன் சேவிஸ்தியா அப்படின்னு கேட்டார். என்ன சாப்பிட்றேன்னு கேட்டார். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் சாப்பாட்டை வச்சே அவனுடைய ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் டிசைட் பண்ணுறாங்க அவங்க டாக்டருங்க. அவன் சாப்பிட்றாலே அந்த சாப்பாட்டை வச்சு அவன் என்னென்ன உட்கொள்கிறானோ அந்த பொருட்களை உணவு வகையில் வச்சு அவனுடைய ஆரோக்கியம் ப்ளஸ் ஆயுசு ப்ளஸ் அவனுடைய வெயிட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க சொன்னாங்க, நாராயண ஹாஸ்பிட்டலில் ஃபுல் பேக்கேஜ்க்காக ஒரு தடவை நான் போயிருந்தேன், ஃபுல் செக்அப் பண்ணிருந்தேன். அப்படி ಯಾವಾಗಲೂ ಬಿಸಿನೀರೇ ಕುಡಿತೀಯಾ? ಬೀಡಿ ಸಿಗರೇಟ್ ಏನು ಕುಡಿಯಲ್ಲ, ಎಣ್ಣೆನೂ ಕುಡಿಯಲ್ಲ. 40 ವರ್ಷ 45 ವರ್ಷ ಆಗೋಯ್ತಾ? ಏನು ಕಾಯಿಲೇನಿಲ್ವಾ? ಏನು ಮಾಡ್ತೀಯಾ? ಈ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ. ನಿನಗೆ ಇದು ಹಿಂಗೆ ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ಕೊ ಹೋದರೆ ಯಾವ ಕಾಯಿಲೆನೂ ಬರಲ್ಲ, ತೂಕನೂ ಗೈನ್ ಆಗಲ್ಲ. அப்போ நான் கண்டுபிடிச்சேன், அப்போ உணவு, குடிக்கிற தண்ணீர் நம்மளை ஒரு 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 சீரான நிலையில் வைத்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும். இன்னைக்கு என்ன பண்ணுறது தெரியுமா? வாயில் எல்லாமே கெட்டு போகிறதுக்கான வழிகள். பேசுறதுனால கெட்டு போகிறோம், இந்த வாயில் உள்ள கொட்டிக்கிறதுனால கெட்டு போகிறோம். எவ்வளோ சாப்பிட்றதுன்னு தெரியறதில்ல, வயிறு நம்புறதும் தெரியறதில்ல. சாப்பிட்டுட்டே இரு, நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத்த சாப்பிடு. காரணம் என்ன? ஆயுசு கம்மி பண்ணோம். எங்களுடைய தங்கையினுடைய மாமியா அவங்களுக்கு சில உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி பற்றி வச்சுருந்தாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு. வீட்டில் விருந்து பண்ணியிருந்தாங்க. அவர் நம்ம சாப்பிட்டதும் செத்து போச்சு. அது சேரில் அதுக்கு ஃபுல்லாக தின்னுபிடுதும் செத்து போச்சு. சாப்பிட்டு சாவலாம், இல்லைனாக்கா சாப்பாட்டை கண்ட்ரோலில் வச்சு நீடு ஆயுசோடு வாழலாம். அப்போ தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் வாழலாம். ஆமென் சொல்லுங்கள். வாழலாம். வாட முடியாது, வாட மாட்டேன் சொல்லுங்கள். வாட மாட்டேன், வாழ்வேன். யாசிக்கிற பாருங்க, ஏசாயா 35:8, 35:7-8 எல்லாம் சொல்லுங்க. வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீருற்றுகளும் ஆகும். ஆமென். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீருற்றுகளும் ஆகும். அடுத்து 35:8 சொல்கிறது, அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும், அங்கே அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ள அடி நடந்து போவதில்லை, அதன் வழியில் நடக்கிறவர்கள் பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. என ஒரு அற்புதமான வார்த்தை. நான் எல்லாம் சொல்லுவேன், கெட்டு போவதில்லை, திசை கெட்டு போவதில்லை, திசை கெட்டு அலைவதில்லை, இஷ்டப்படி அலைவதில்லை. பெர்க்மாஸ் அப்பா ஒரு பாடல் அருமையான பாடினார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார், இஷ்டம் போல எல்லாம் சொல்லுங்க, இஷ்டம் போல அலைதல். எனக்கு நிறைய இஷ்டம் இருக்குது, என் இஷ்டம் போல அலையிறதில்ல. என் ஆவியானவரே, இப்படி நல்ல ஆவியானவர் செம்மையான வழியில் என்னை நடத்துவாராக. ஒவ்வொரு காலையிலும் சொல்லி பாருங்க, காலையில் எந்திரிச்சதுமே, ஆவியானவரே இன்னைக்கு நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடத்துங்க, செம்மையான வழியில் என்னை நடத்துங்கன்னு சொல்லி ஆவியானுடைய கையில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவர் வசனத்துக்கு நேராய், தேவ சமூகத்துக்கு நேராய், தேவ சித்தத்துக்கு நேராய் நடத்துகிற பரிசுத்த ஆவியாகிய தேவனாய் நம்மோடு கூடவே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் அறிவு உண்டாக உலக காரியங்களை பற்றி எழுத படிக்க சொல்கிறாங்க. உலக ஞானம், அறிவு, புத்தி அதிகரிக்க உலகத்தில் பாட புத்தகங்களை படிக்கிறோம். எத்தனை நாளைக்கு படிக்கிறோம்? உலகத்தில் அறிவு வளர்கிறதுக்கு, ஞானம் வளர்கிறதுக்கு பிள்ளைங்கள் நம்ம பள்ளிக்கு அனுப்புகிறோம். பள்ளிக்கூடத்தில் என்ன படிச்சு தராங்க? உலகத்தை குறித்து சில பாடப்புத்தகங்கள் வச்சுருக்காங்க. அந்த பாடப்புத்தகங்கள் படித்து தராங்க. அவங்களுக்கு எப்படி படித்து தராங்க? எழுதி படிக்க சொல்கிறாங்க. காலையும் மாலையும் உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க தான் நீங்கள் பாருங்கள், காத்தாலையும் எழுதுவாங்க, பொழுதாயும் எழுதுவாங்க, பள்ளிக்கூடத்தில் போய் அதை படித்து தருவாங்க. காலையும் மாலையும் எழுதுகிறாங்க. எதுவரையிலும் படிக்கிறாங்க, பாஸ் ஆகிறவர்களும் படிக்கிறாங்க, அதுக்கு மேலே எதுவரையிலும் படிக்கிறாங்க, பட்டம் பெறவர்களும் படிக்கிறாங்க, அதுக்கு மேலே எதுவரையிலும் படிக்கிறாங்க, வேலை கிடைக்கிறவர்களும் படிக்கிறாங்க, அதுக்கு மேலே எதுவரையிலும் படிக்கிறாங்க. பாடப்புத்தகங்களையும் உலக காரியங்கள் எதுவரையிலும் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா, வேலைக்கு போய்கிட்டு சில பேர் இன்றைக்குமே வேலைக்கு போய்கிட்டு இன்னும் மேல் படிப்பெல்லாம் படிக்கிறாங்க. அப்போ படிப்பு உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, படிக்கிற விஷயத்தில்
உலக அறிவு பெற்றுக்கொள்வதற்கு, உலக ஞானம் பெற்றுக்கொள்வதற்கு, உலகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு, சில காரியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு, நம்முடைய மூளை அறிவு வளருவதற்கு படிப்பு அவசியம். படிக்கிறோம், எழுதி படிக்கிறோம், அதை வாசித்து படிக்கிறோம், படித்து கொண்டே இருக்கிறோம். நல்லது, படிப்பினால நம்முடைய மூளை அறிவு வளரும், அவ்வளவுதான். ஆனால் தேவ வசனத்தினால நம்முடைய உள்ளான மன அறிவு, ஞானம் அவைகள் வளரும் என்பது உண்மை. நம்முடைய வேத வசனம், சங்கீதத்தில் ஒரு 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 வசனம் இருக்கிறது பாருங்க, சங்கீதம் 37:31. அவனுடைய வேதம், அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் அருளிய வேதம் வசனம் என் இருதயத்தில் இருக்கிறது, என் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. எது உள்ள இருக்குதான்? அறிவு இருக்குது, நல்லா படித்து பட்டம் பெற்ற அறிவு இருக்குது. ஆகவே அவனுடைய நடைகள் பிசகவில்லைன்னு எழுதல. எது உள்ள இருதயத்தில் என்ன இருக்குதான்? தேவன் அருளிய வசனம், வேத வசனம் இருதயத்தில் இருக்கிறதுனால நடைகள் பிசகுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்குது அப்படி. சங்கீதம் 119:92, வேதம் என் மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். வேதம் தான் மனமகிழ்ச்சி கொடுக்குதுங்க. உலக படிப்பு அறிவு மனமகிழ்ச்சி கொடுக்க முடியாது, அது துக்கத்தை தான் கொடுக்குது. வேதம் மனமகிழ்ச்சி கொடுக்குது, வேத வசனங்கள் மனமகிழ்ச்சி கொடுக்குது. சங்கீதம் மல்கிய 2:6 அற்புதமான ஒரு வசனம் பாருங்க, சத்திய வேதம் வாயில் இருக்கிறது. ஆமென். எங்க இருக்குதான்? சத்திய வேதம் அவன் வாயில் இருக்கிறது. இப்போ நாம் எப்படி சொல்ல போகிறோம்? சத்திய வசனம், ஆண்டோடைய வார்த்தை என் வாயில் இருக்கிறது, என் வாயில் இருக்கிறது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய வசனங்களை. நான் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் நிறைய வசனங்கள் இருக்குது. நீதிமொழிகள் 6:23, கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சத்திய ஜீவ வழி, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். யோபு 29:3 வாசிக்கிறேன். அற்புதமான ஒரு வசனம் பாருங்கள். யோபு 29:3 எடுக்க முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்காங்க. யோபு 29:3. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அற்புதமான வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. எல்லாரும் எடுத்துக்காங்க, படிக்கிறதுன்னு அத்தனை பேரும். யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்திலே இருளை கடந்து போனேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போனேன். அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் இருள் அப்படின்னு ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த இருளை கடந்து மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதும் கூட அந்த இருளை கடந்து போகுவதற்கு உதவி செய்கிற ஜீவ வசனத்தை, வெளிச்சமாயிருக்கிற, கால்களுக்கு தீபமாயிருக்கிற ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இருட்டில் நீங்கள் போகிறீங்க, ஒரு இருட்டான பகுதிக்குள்ளே போகிறீங்க, இல்லை இருட்டில் நடந்து போகிறீங்க. டார்ச் கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவீங்களா? பேட்டரி கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவீங்களா? இல்லை ஒரு எரிகிற ஒரு பந்தத்தை கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இருள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் வெளிச்சமாய் பிரகாசிப்பதற்கு, நீங்கள் நானும் இருளை கடந்து போவதற்கு தேவையான வெளிச்சத்தை உங்கள் கையிலே கொடுக்கிறேன். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, அவர் அருளின வெளிச்சத்தினாலே. ஹல்லேலூயா. மனுஷ ஞானத்தில் இல்லைங்க, படிப்பறிவில் இல்லைங்க, பட்டம் பெற்றதுனால அல்ல, என் சம்பளத்தை நம்பி அல்ல, என் உழைப்பை நம்பி அல்ல, என் வேலையை நம்பி அல்ல. அவையெல்லாம் தேவன் கொடுத்த நன்மைகள், அதற்காக தேவனை துதிக்கிறேன். ஆனால் அவர் அருளின வெளிச்சத்தினாலே. எழுந்து நிற்போம். அவர் அருளின வெளிச்சத்தினாலே. எதன் மூலமாக வெளிச்சம் கொடுக்கிறாரு? எதன் மூலமாக வெளிச்சம் உண்டாகுது? எதில் தீமைக்கு தப்பு வைக்கப்படுறோம்? எதில் ஆபத்துக்கு விலக்கி கொள்கிறோம்? எதில் மாட்டிக்கொள்ளாத சில கன்னிகளுக்கு மறைவான கன்னிகளுக்கு எதனால் தப்பு வைக்கப்படுறோம்? அவருடைய வார்த்தை லாபம் உண்டு. அவருடைய வார்த்தையை வாசிக்கிறதுனால லாபம் உண்டு, தியானிக்கிறதுனால லாபம் உண்டு, விசுவாசிக்கிறதுனால லாபம் உண்டு. ஆகவே லாபமான காரியத்தை உங்களுக்கு நான் போதித்திருக்கிறேன். பரிசுத்தாவின் துணையோடு கூட உங்களுக்கு என்ன லாபம்? இன்றைக்கு பிரசன்ட் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு இருள் தெரியல,
எதுவுமே தெரியலைங்க, என் வாழ்க்கை எதிர்காலம் தெரியலைங்க, நான் என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, இந்த பிரச்சனை எப்படி கடந்து போகணும்னு தெரியல, அப்பா எனக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்கறீங்களா? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவருடைய வசனத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். அந்த வசனத்தின் வெளிச்சத்திலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற இந்த கடன் பிரச்சனையை, இந்த வியாதியை, இந்த பலவீனத்தை, இந்த துக்கத்தை, இந்த அவமானத்தை, இந்த நிந்தையை கடந்து போகலாம். காப்ரா சந்தரதி அதுருவோ ஹால்பானா ஷாதாடா ரக்கபரபா. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்திலே, நீர் கொடுக்கும் வெளிச்சத்திலே, உம்முடைய வசனம் தருகிற வெளிச்சத்திலே, உம்முடைய ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாட்டிலே, உம்முடைய வசனத்தினால் உண்டாகிற விவேகத்திலே, உம்முடைய வசனத்தினால் உண்டாகிற ஞானத்தினாலே எனக்கு முன்னால் இருக்க இருளை, பள்ளங்களை, தடைகளை, எதிர்ப்பை, மேடுகளை ஹல்லேலூயா உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்முடைய வார்த்தையினாலே மதிலை தாண்டுவேன். வாய்த்திருந்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. உம்மாலே, உம்முடைய வெளிச்சத்தினாலே, உம்முடைய உதவியினாலே, உம்முடைய வசனத்தின் வெளிப்பாட்டினாலே, உம்முடைய ஆவியானுடைய துணையினாலே இருளை கடந்து போனேன். ராபா சாந்தா ராகா ராபா. இருளை கடந்து போவேன். வாழ்க்கையில் இருள் இருக்கிறதா? தடுமாற்றம் இருக்கிறதா? பாதை தெரியவில்லையா? குழம்பி போய் நிற்கிறீர்களா? எதிர்காலம் இருளாய் இருக்கிறதா? எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டு வருகிற ஜீவ வசனத்துக்குள் கடந்து போங்கள். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், வசனத்தின் வெளிச்சத்திலே நடங்கள், வசனத்தை விசுவாசியுங்கள். தேவன் சொன்னதை செய்கிறவர். ஒளிமயமான எதிர்காலம், இருள் இன்னைக்கு மாறும். இருளிலே வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிற தேவன் உண்டு. ஹல்லேலூயா. இருள் கடந்து போய் வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஊன்றுகோலாய் இருக்கிற ஜீவ வசனத்தை, பாதைக்கு தீபமாய், கால்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிற உங்களுடைய கோலும் தடியுமாய் இருக்கிற, உங்களுக்கு உதவி செய்கிற கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னானே, அந்த கோலும் தடியுமாய் இருக்கிற ஜீவ வசனத்தை உட்கொள்ளுங்கள், வாசியுங்கள், தியானியுங்கள், கேளுங்கள், உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும். ரெண்டு கரைகள் உயர்த்தி, ஆண்டவரே உம் சித்தத்தின்படி என்னை நடத்தும், உம்முடைய வெளிச்சத்தில் என்னை நடத்தும், உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடத்தும், உம்முடைய ஆவியானுடைய வெளிச்சத்தில் நடத்தும். எங்களுடைய வாழ்க்கை வெற்றியாய் இருக்க வேண்டும், எங்கள் வாழ்க்கை சாரமுள்ளதாய் இருக்க வேண்டும், எங்கள் வாழ்க்கை இன்னும் ருசியுள்ளதாய் இருக்க வேண்டும், எங்கள் வாழ்க்கை செழிப்புள்ளதாய் இருக்க வேண்டும். திராட்சை செடியோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த செடியில் இருக்கிற அத்தனை சாரங்களும் எங்கள் கிளையாய் இருக்கிற எங்களை தலைக்க பண்ண வேண்டும், செழிக்க பண்ண வேண்டும், இருள் வெளியேற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் தருகிற எல்லா சாரங்களையும், சத்துவங்களையும், நன்மைகளையும், செழிப்பையும் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ்.